இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உட்காரலாம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி பலமுறை நம்ம கேட்குற வசனம் தான். இப்போது முதல்ல பாருங்களேன், இந்த வசனம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் 4வது வசனம் படிங்களேன். போதும். இந்த வசனம் ஆரம்பம் எப்படி சொல்லுது? நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழா போன தேசம் எனப்படாமலும் அப்படின்னு ஆரம்பிக்குது. 3வது வசனம் பாருங்களேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் இருக்கிறாய். அதுக்கப்புறம் பாருங்களேன், முதல் வசனத்துக்கு வாங்களேன். யாருக்காக? சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும். ஆமேன். ஒரு அல்லே சொல்லிடலாமா? இப்போ இந்த வசனத்தை பாருங்க. யாருக்காக? சீயோனுக்காக, எருசலேமுக்காக. 3வது வசனம், நீ கர்த்தருடைய கையில் கிரீடமும் தேவனுடைய ராஜ்ய கரத்தில் ராஜமுடியுமாய் இருக்கிற. 4வது வசனத்தில் நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும் இருக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த புஸ்தகத்தை வாசிக்கும்போது என்ன காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விட்டதாக அவங்களுக்குள்ள ஒரு வேதனை, மனக்கசப்பு, வேதனை, மன துயரம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆண்டவர் எங்களை கைவிட்டார், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எதிரிலாம் வந்து எங்களை ஏய்க்கிறான், எங்கள் சத்துருலாம் எங்களை பரியாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை யாருக்கு வந்தது? எருசலேமுக்கும் சீயோனுக்கும் வந்தது. சீயோனும் எருசலேமும் யாருன்னா, அது தேவனுடைய நகரம். அதாவது எருசலேம்னா தேவனுடைய நகரம், சீயோன்னாலும் தேவனுடைய நகரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று பொருள். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நிறைய சகோதரன் சகோதரிகள் ஒரு மன விரக்தியில் இருக்காங்க. என்னன்னா, நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தான் பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா தான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் எல்லாம் தான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடமையெல்லாம் ஒழுங்காக செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. ஏதோ ஒரு காரியங்கள் என்னை ஓட்டு புரண்டி கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்திலே நான் சிதறடிக்கப்படுகிறேன், சீர்குலைக்கப்படுகிறேன் என்று அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனக்கலக்கங்கள் வருகிறது. அதனால தான் 4வது வசனத்தில் பாருங்க, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஒரே ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஏன் அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை கைவிடலை, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை விட்டு விடலை, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னிட்டு தூரம் போல, உனக்கு எல்லாம் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இப்படி அநேக வாக்கு தத்தங்களும் வாக்குகளும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யறன்னு சொன்னா, ஆண்டவர் என்னை விட்டு விட்டார், ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டார், ஆண்டவர் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்று சொல்லி உனக்கு நீயே மன கலக்கத்தை, மன கிளேசத்தை, மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வசனத்தை மறுபடியும் 4வது வசனத்தை பாருங்க. நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், உன்னுடைய ஊரு பாழான ஊருன்னு சொல்லப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் எண்ணப்படும். ஒரு அழிலே சொல்லமா, நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், உன் தேசம் மீன்ஸ் உன்னுடைய நீ வாழுற உன் கிராமம் பாழான ஊருன்னு சொல்லப்படாமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க,
இந்த ஊரில் போயும் இந்த ஊரில் போய் பிறந்தோம் பாரு. நான்லாம் எங்கே பிறக்க வேண்டிய ஆள் தெரியுமா? ஒரு தெரியுமா? ஆண்டவர் ஞானம் இல்லாதவர் அல்ல. யாரை எங்கே வச்சா எங்கே வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். யாரை எங்கே வச்சா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். யாரை எங்கே பிறக்க வச்சா நல்லா இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். நம்ம தான் என்ன பண்ணுவோம், மற்றவங்களை எப்பவுமே நம்ம சில பேருடைய புத்தி என்ன தெரியுமா, மற்றவங்களை பார்த்தே முடிவு பண்ணுறது. நான் சொல்கிறேன், உனக்கு ஆண்டவர், ஆண்டவருக்கு நீ. உங்கள் 2 பேர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை உனக்கு ஈடாவோ ஜோடாவோ மாற்றாத. அவங்க உனக்கு ஈடும் கிடையாது, ஜோடும் கிடையாது. நீ என்ன பண்ணுற, எப்போ பார்த்தாலும் அவங்களே பார்த்துக்கிற. அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான். உனக்கு அவங்க ஜோடி கிடையாது, இயேசு தான் உனக்கு நிகர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ இயேசுவின் பிள்ளை. நீ சாத்தானுடைய பிள்ளை இல்லை, இயேசுவின் பிள்ளை. அப்ப இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவைத்தான் பார்க்க வேணும். அப்பா பிள்ளைங்க அப்பாவை தான் பார்க்கணும், அப்பா பிள்ளைங்களை பார்ப்பாரு. நீ யாரை பார்த்துட்டு இருக்க? பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு இருக்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், அவன் என்ன சாப்பிட்றான், அவன் என்ன உடுத்துறான். நான் சொல்லட்டுமா, உங்க அப்பா உனக்கு என்ன கொடுக்குறாரு, உங்க அப்பா உனக்கு என்ன செய்யறாரு, உங்க அப்பா உனக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கணுமே தவிர பக்கத்து வீட்டு அப்பா என்ன செய்யறாருன்னு பார்க்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட காணப்படுகிற தவறான செயலை அவங்கள மற்றவங்களை பார்த்து தன்னை இது பண்ணிக்கிறது. உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எதுக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவர்தான், அவரால் கொடுக்க முடியாத இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குமா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாலே ஆகுங்க. அவர் சொன்னாருன்னா அப்படியே நடக்கும். அவர் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்ணு இன்னும் பார்க்கல. உன் கண்ணு மூடிக்கிட்டு இருக்கு. உன் கண்ணை திறந்து உனக்கு முன்ன இருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு. உனக்கு முன்ன இருக்கிற நன்மையை பாரு. உனக்கு முன்ன இருக்கிற ஆசீர்வாதத்தை நன்மையை பாரு. அதை விட்டுட்டு பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க என்ன உடுத்துறாங்க, அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுன்னா, நாம் தேவனை நோக்கி பார்க்கறத மறந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரையே பார்த்துக்கிட்டு இருப்போம். அது என்ன ஆகுனா, ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்துக்குள்ளாய் மாறிடுவோம். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை நோக்கி பார், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன கர்த்தரிடத்திலே கேட்டேன், அவர் எனக்கு ஜபத்தை கேட்டார். இப்படி நிறைய வசனங்கள் உண்டு. நாம் பார்க்க வேண்டியது யாருன்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்களேன். இனி இதுக்கு முன்ன போயிடுச்சு, நடந்ததெல்லாம் விடு, நடந்து போனதெல்லாம் விடு, யோசித்ததெல்லாம் விடு, சிந்தித்ததெல்லாம் விடு. இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. உன் ஊரு பாழான ஊருன்னு சொல்லப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. ஆனா நீ பார்த்தீங்கன்னா, நீங்க என்னப்பா கொடுத்து வச்ச ஊருப்பா உங்க ஊரு, எங்க ஊரு தாங்க இருக்கு பாரு. எல்லாரும் விஷ பூச்சிங்க. எங்க ஊர்ல இருக்கிறாங்கன்னு பாருங்க, எல்லாம் விஷ பூச்சிங்க. எப்படிங்க இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வருது? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு. நீங்கள் என்னங்க ஆண்டவர் கொடுத்த ஊரில் நல்லா இருக்கு, நீ என்ன சாத்தான் கொடுத்த ஊர்லையா இருக்கிற? இந்த உலகமும் அது நிறைவும் அவருதுங்க. அவர் தான் கொடுத்தாரு. அவர் தான் நம்மளை ஏற்படுத்துறாரு. அவர் தான் நம்ம பிறக்க வச்சாரு. அவர் தான் என்னை வளர்க்க வச்சாரு. அவர் தான் என்னை உயிர் கொடுத்தாரு. அவர் தான் என்னை படிக்க வச்சாரு. அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு. அவர் தான் அவர் தான் அவர் தான் அவர் தான். அவர் இல்லாம எதுவும் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை தான் பார்க்கணும். வேற எதையும் வேற யாரையும் பார்க்கவே கூடாது. இப்போ சரி, நடந்ததெல்லாம் போச்சுங்க, போனதெல்லாம் போகட்டும், நடந்ததெல்லாம் போகட்டும். இனி நீ செய்ய வேண்டியது என்ன? இனி நீ கைவிடப்பட்டவள் கைவிடப்பட்டவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, உன் தேசம், அதாவது உன் ஊரு இனி பாழான ஊரு அல்ல.
எந்த ஊரில் கர்த்தர் உன்னை குடியிருக்க வச்சாரோ அந்த ஊரில் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் டவுனில் இருந்தோம். எனக்கு ஊர் வந்து டவுன். அங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்தா அந்த ஊரை பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்படி இருக்கிற வசதி அப்போ கிடையாது. ஒரே ஒரு சின்ன ரோடு, ஃபுல்லாக 2 பக்கமும் அடர்த்தியாக மரமும் பனை மரங்களும் மற்ற எல்லா மரங்களும் அடர்த்தியாக இருக்கும். அப்படியே ஒரு போனோம்னா ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் அந்த ஊர். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகும்போது ஃபுல்லாக சாலை ஃபுல்லாக, ரோடு ஃபுல்லாக மரங்கள், பனை மரங்கள் இருக்கும். அதை சுற்றி அப்படியே அடர்த்தியாக மரம், செடி, கொடி வளர்ந்துருக்கும். அது வந்து அப்படி மரத்தை மூடி இருக்கும். புளிய மரங்கள் அதை சூழ்ந்து அது அப்படியே இருக்கும். உள்ளே போகும்போது, நீ வண்டியில் பஸ்ஸில் போகும்போது பெரிய டனலுக்குள்ளே, பெரிய அந்த குகைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கும். அப்போது யோசித்தேன், என்ன இது இங்கே எடுத்து அந்த ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில். அப்புறமா என்ன நினச்ச தெரியுமா, ஆண்டவர் எது செய்தாலும் நல்லது தான் செய்வார். அல்லேலூயா. அவர் பக்தர் சொல்றாரு, நல்லதையே நான் செய்யவும் சொல்லவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. அல்லேலூயா. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. நீ இனி கைவிடப்பட்டவன் அல்ல. இதுக்கப்புறம் உன் ஊர், தேசம், அந்த தேசத்தை உங்க ஊராக்கிங்க. பாருங்க, உன் ஊரு இனி பாழான ஊரு எனப்படாமலும். இப்போ நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்சிபான்னு சொன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, பியூலா என்ன, உன் தேசம் வாழ்க்கைப்படும், நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கைப்படும்னா நல்ல வாழ்க்கை உன் தேசத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இப்போ சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாருங்க? எப்சிபா. ஏன் எப்சிபா? கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். எப்சிபா என்றால் கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். பியூலா என்றால் என் ஊரு பாழாக்கப்படாது, நல்ல வாழ்க்கை பெறும். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் உங்க ஊரை, உங்களையும் உங்க ஊரையும் சபிக்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கு மாத்திக்குங்க. என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணீங்களா? இல்லைன்னா இனிமேல் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த கிராமத்துக்காக ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா, உங்க ஊரை நீங்களே சபிச்சிங்கன்னா அது எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்? உங்க ஊரை வசனம் சொல்லுது, இது பியூலா எனப்படும், இது வாய்க்கப்படும், இது கர்த்தரால் வாய்க்கப்படும், இது தேவன் இதுக்கு தேசத்துக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறார் அப்படின்னு பொருள். ஆனா நாம என்ன பண்றோம், இதெல்லாம் ஒரு ஊராயா, இதெல்லாம் அதில் வாழலாம் நச்சு பாம்புங்கய்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீயே அந்த ஊரையும் அந்த மக்களையும் சபிக்கிறாய் என்று பொருள். அல்லேலூயா. சரி பாருங்க, இந்த வசனத்தை மறுபடியும் சொல்றேன். நீ இனி கைவிடப்பட்டவனோ கைவிடப்பட்டவளோ இல்லை. ஏன் தெரியுமா, உன் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீ கைவிடப்பட்டவனோ கைவிடப்பட்டவளோ இல்லை, உன் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அதுக்கு தான் உன் பேரு
எப்சிபா என்று உனக்கு பெயர். எப்சிபான்னு சொன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். எப்சிபான்ற பேருக்கு பைபிளில் நான் தேடினேன், இன்னும் எத்தனை பேர் எப்சிபா இருக்கிறாங்கன்னு. ரெண்டு வாட்டி தான் எப்சிபான்ற பேர் வந்துச்சு. ஒன்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற எப்சிபா. இன்னொரு எப்சிபா பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரெண்டு ராஜாக்கள் அந்த வசனம் தான். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாய் இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால். இந்த 2 பேர் தான் எப்சிபால்ன்ற பேர் வந்தது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மனாசே, இவங்க அப்பா பேர் யார் தெரியுமா? எசேக்கியல். தெரியுமா எசேக்கியல்னா? எசேக்கியல் தெரியுமா தெரியாதா? எசேக்கியல் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியும். எப்படி? இன்னும் பக்கத்து வீட்டுக்காரர் தெரியுன்ற மாதிரி சொல்றீங்க. தெரியும். ஆமா, பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் அவர் தெரியும். ஆமா தானே? ஆமென். பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் எசேக்கியா ராஜா யாருன்னு தெரியும். அவரை பற்றி ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அவர் சாவு போகிறேன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏய் நீ உன்னை எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திருப்பா, நீ சாக போகிற அப்படின்னு சொன்னார். இவன் செவுறு பக்கமாக திரும்பி அழுது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஆயுசில் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஜபத்தினாலே தன்னுடைய ஆயுசு 15 வருடம் கூட்டி பெற்ற ஒரே மன்னன் ராஜா எசேக்கியா ராஜா. அல்லேலூயா. இவன் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், பக்தி உள்ளவன், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா ஆனா ஆளு இவன். இவனுக்கு மனைவி பேர் தான் எப்சிபால். எப்சிபால்னா கர்த்தர் பிரியமாய் இருக்கிறவள் அப்படி அர்த்தம். இந்த கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்களுக்கு பிறந்தவன் தான் மனாசே. இந்த மனாசே என்ன பண்ணான்னா 12 வயசுலேயே ராஜாவாயிட்டான். என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவன் மனம் போன அப்பா மாதிரி பக்தியா இல்லை, பரிசுத்தமா இல்லை, உண்மையா இல்லை, சாத்தானை பின்பற்றி சதி நாசம் பண்ணி மோசமா கெட்டு போயிட்டான். ஒரு இடத்துல அரஸ்ட் பண்ணி அவனை கொலை பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை திரும்ப என் தேசத்துக்கு கொண்டு போவீரானால் நான் மீதமுள்ள வாழ்க்கையை உமக்காகவே வாழ்வேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணான். உடனே என்ன நடந்தது தெரியுமா? அங்கிருந்து சிறை தப்பித்து ஆண்டவர் அவனை காப்பாற்றி அவன் தேசத்துக்கு கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப 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 பக்தி உள்ளவனாகவும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் தேவனுக்கு பிரியமானவனாகவும் வாழ்ந்தான். அதுக்கு காரணம் அவனுடைய தாய் எப்சிபால். அல்லேலூயா. ஏன் எப்சிபால்? கர்த்தர் அவள் மேல் பிரியமாய் இருக்கிறாள். கர்த்தர் அவள் மேல் பிரியமாய் இருக்கிற எப்சிபா அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுன்னா, கர்த்தர் அவள் மேல் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாரும், உங்க எல்லார் பேர் என்ன? எப்சிபா. ஏன் உங்க எல்லார் பேர் எப்சிபா? கர்த்தர் உங்க எல்லார் பேர்லயும் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, எப்படிலாம் இந்த எப்சிபா இருந்தா தேவன் பிரியமாய் இருப்பார் அப்படின்ற வசனங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு வசனத்தை நீங்க படிங்களேன். சங்கீதம் 37:23. ஆமென். மறுபடியும் படிக்கலாமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா?
இப்போ கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், யாருடைய வழியின் பேரில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னா, நல்ல மனுஷன். நல்ல மனுஷன்னா யாரு அப்படின்னா, அவன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்போ நீங்கள் போகிற வழி ஆண்டவரால் உறுதிப்படுத்தப்பட்டதா, நீங்களே உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று, இந்த ரெண்டு இடத்துல இந்த நடைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நடக்கிற நடையை சொல்லலாம், இல்லை நம்ம நடத்தையை சொல்லலாம். அல்லேலூயா. ரெண்டுமே சொல்லலாம். இந்த இடத்துல நடைகளையும் சொல்லலாம், நம்முடைய நடக்கைகளையும் சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டுமே அதுக்கு பொருள்படும். ஒரு நல்ல கவனிச்சு பாருங்களேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் மட்டுமே உறுதிப்படும். அல்லேலூயா. எப்போ உன் வாழ்க்கையை யார்ப்பா உறுதிப்படுத்துந்து? அந்த எங்கள் எஜமானுங்க, அந்த எங்கள் பக்கத்து வீட்டுக்காருங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாங்க, எங்கள் அம்மாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ இன்னும் கர்த்தரால் உறுதிப்படப்படவில்லை, நீ உறுதியானவர்கள் இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நல்ல மனுஷனா நீ இருந்தேன்னா உன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நீ நல்ல மனுஷனா இருந்தீனா உன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய அந்த உறுதிப்படுத்தப்பட்டவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியம். அவர்னா கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யார் எப்சிபா? நல்ல மனுஷனுடைய கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட நல்ல மனுஷனுடைய நடைகள். அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நினைக்கிறது வேற, நம்ம செயல்படுறது வேற. எப்பவுமே நம்ம நடக்கிற நடக்கைக்கும் நம்ம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது என்னன்னா, கை ஒன்று செய்யும், வாய் ஒன்று பேசும். சில பேருக்கு வாய் கண்ட்ரோலே இல்லாத என்ன பேசுறதுனே உளரும். அது என்னன்னா நல்ல மனுஷன் கிடையாது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தரால் உறுதிப்பட்ட மனுஷன்தான் நடைகள் தான் அது நல்ல மனுஷன். மற்ற யாரும் நல்ல மனுஷன் இல்லை. இந்த வசனத்தை நம்ம அப்படியே போக்கா படிச்சிடக்கூடாது, ரொம்ப ஆழமா படிக்கணும். கவனி பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால உறுதிப்படும்? கர்த்தரால உறுதிப்படும். கர்த்தரால் யாருடைய நடைகள் உறுதிப்படுத்தப்படுகிறதோ அவன் தான் நல்ல மனுஷன். அல்லேலூயா. அவன் பேர்ல தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க தான் எப்சிபா. அல்லேலூயா. யாருங்க? யார் எப்சிபா? கர்த்தரால் நடைகள் உறுதிப்படுத்தப்பட்ட மனுஷன் நல்லவன், அவன் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறான். அவன் தான் எப்சிபா, அவள் தான் எப்சிபா. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம ஏதோ அப்படியே போற போக்கில் அடிச்சு விட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பாருங்க. 3வது சங்கீதம் 87:2. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? மறுபடி படிங்க. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் என்னங்க சொல்றாரு? சீயோனின் வாசஸ்தலங்களின் பேரில் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோன், இங்க சீயோன் மேல் பிரியமாயிருக்கிறார். சீயோன் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். அப்போ சீயோன்னா என்ன? இது என்ன? இது கவனிங்களேன். சீயோன் என்பது வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா பல இடங்கள், பல அர்த்தங்கள் அதில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள சொன்னால் எருசலேமில் மவுண்ட் சியோன், அதாவது எருசலேமில் ஒரு மலை இருக்குது.
அந்த மலைக்கு பேரு சீயோன். சரியா? ரெண்டாவது பாருங்க, எருசலேம் நகரத்தை கடவுள் பரிசுத்தத்தை குறிக்கிறது. எருசலேம் நகரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தின பரிசுத்தத்தை குறிக்கிறது, எருசலேமை குறிக்கிறது. எருசலேம் பார்த்து இது சியோன் நகரம் அப்படின்னு சொல்ற பாருங்க. முதல்ல மவுண்ட் மலை, மலைக்கு பேர் என்ன? சியோன். ரெண்டாவது எருசலேமை பார்த்து இதை சியோன் அப்படின்னு சொல்றாரு. சியோன் சொன்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக நம்பிக்கை. சியோன் என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் அல்லவென்றால் பரலோகத்தின் நம்பிக்கை. அல்லேலூயா. சரிங்க, இப்போ நம்ம இந்த வசனத்துக்கு வந்துடலாம். இப்போ பாருங்க, இந்த வசனங்க, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களிலெல்லாம் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோன் மேல் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன் சியோன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க, சியோன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னேன். ஒன்று சியோன் மலை, இன்னொன்று எருசலேமுக்கு சியோன்னு பேரு. இது ரெண்டுத்தையும் விட்டுடுவோம். நான் கடைசியாக ஒன்று சொன்னேன், சியோன் சொன்னா தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக நம்பிக்கை என்று பொருள். அல்லேலூயா. சரி, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. சியோன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னா என்ன புரிஞ்சது? கேட்கல. எதுக்குங்க இதெல்லாம் எங்களை கேட்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குற மாதிரி சில நேரத்தில் பாசங்க பண்ணுவோம், சில நேரத்தில் கேட்போம், கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா கேட்போம் கூட. சில நேரத்தில் கேட்குற மாதிரி இருப்போம், அப்படியே கொஞ்சம் தூக்கம் வரும், அப்படி போய் வருவோம், அப்புறம் இப்படி போய் இப்படி தலையாட்டிக்குவோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. அப்படி தானே? நான் சொல்லிட்டேங்க, சொல்லிட்டு தான் திருப்பி கேட்குறேன். விளக்கத்தை நானே சொல்லிட்டேன். என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் சியோனே. அல்லேலூயா. பரலோகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் சியோனே. இப்ப சொல்லுங்க, சியோன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சியோன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் ஒவ்வொரு சகோதரி மேலும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர்களுக்கு அவர்கள் எப்சிபாவாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது பரலோக நம்பிக்கை. நிறைய பேருக்கு என்னடா பைத்தியக்காரனுங்க, வாரம்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு பைபிளை தூக்கி அக்கலத்தில் சொருகின்னு போய் உக்காந்துங்கிறாங்க. பரலோகன்றானுங்க, இயேசுன்றானுங்க, இன்னொன்னுமோ சொல்றானுங்க. அப்படின்னா அது பரலோகத்தை குறித்து பைத்தியக்காரன் தான் இப்படி சொல்லுவான். நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் லூசுங்க, பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் பரலோகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கு நீங்க பைத்தியம் தான், உலகம் உங்களை பார்த்தா பைத்தியம் தான் சொல்லும். ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் வருவார், நீங்கள் பரலோகத்துக்கு அழைத்து கொள்ளப்படுவீர்கள். அப்பொழுது ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருந்துச்சு, இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. மொத்தமா எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னாங்க. அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? இயேசு வந்தார், அவங்களை அழைத்து கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. ஒரு பக்த சொன்ன, மணவாளன் இயேசு கின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. அல்லமா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. பிரியமே நிருபமதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நிருபமதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே,
மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் ஆயத்தம் தானா? அல்லேலூயா. சரி, மூன்றாவது சீயோன் மேல் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேர்? ஒரு 4-5 பேர் தான். மிச்ச பேர்லாம் சீக்கிரம் தயாராகிடுங்க, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வம்பா போயிடும். இரண்டாவது அதிலே சொல்லப்பட்டது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பரலோகத்தின் மேல் நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை இருக்கிறவர்கள் பேர், பரலோகத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். யாரெல்லாம் பரலோக நம்பிக்கை இருக்குதோ அவங்கெல்லாம் பியூலா எப்சிபா. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எப்சிபா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவங்க மேல் பிரியமாய் இருக்கிறார். நான் மூன்றாவதாக சங்கீதம் 147:11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டும். முதல்ல யாருக்கு? முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். ரெண்டாவது கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அவங்க பேர் தான் பியூலா எப்சிபா. கர்த்தர் அவங்க பேரில் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுறது எப்படிங்க? ஐயோ, கர்த்தருக்கு பயப்படுத்துற எத்தனை வருஷமா விசுவாசியாக்குறீங்க? எதனா ஒன்று சொல்லிட்டு எதுக்கு உங்ககிட்ட நாங்கள் மாட்டிக்கணும்? தெரிஞ்ச மாதிரியே அப்படியே பார்த்துக்கிட்டு தலையாட்டிடுறோம். தெரிஞ்ச மாதிரியே இருக்கிறோம். தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் மௌனமாக இருந்துட்டா, தெரிஞ்சனாலும் தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாய் விட்டு எதுக்கு மாட்டிக்கணும்? இல்லை, சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? அவ்வளோதாங்க. இதை தாங்க எதிர்பார்த்தேன். இப்போ அப்பாவுக்கு பயப்படுற பிள்ளை, அப்பா சொல்றத தட்டாம செய்யற பிள்ளைக்கு பேர் தான் அப்பாவுக்கு பயப்படுற பிள்ளை. அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா என்ன சொன்னாலும் அதை தட்டவே மாட்டான்னு வச்சுக்கங்களேன், தட்டவே மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவங்க யாரு? அம்மா பிள்ளை. அப்பா சொல்றத ஒரு சின்ன எழுத்து கூட விடாம செய்யறாங்கன்னா அவங்க பேர் என்ன? அப்பா பிள்ளை. இப்போ பாருங்க, இவங்க 2 பேருமே அப்பா அம்மா பிள்ளை தான். யாரு 2 பேரும்? அவங்க அப்பா அம்மா சொல்றத அப்படியே கேட்கிறவங்க, அப்படியே கீழ்படுகிறவங்க, அப்படியே காத்து இருக்கிறவங்க இவங்க தாங்க. அப்போ கர்த்தருக்கு தமக்கு பயந்து அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றபடியெல்லாம் செய்து. அடுத்தது கிருபை. கிருபை 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 பாட்டெல்லாம் பாடுறோம். கிருபை கிருபை கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாயாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாயாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கைகளை தட்டி கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கப்படுகிற இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. இப்போ
எனக்கு இந்த பாஸ்டராக இருக்க தகுதி இருக்கான்னா இல்லை, நான் பாஸ்டராக இருக்கிறேன், அது பேர் கிருபை. நீங்கள்லாம் விசுவாசியாக இருக்கிறீங்க, விசுவாசியாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னா இதுக்கு முன்னே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே இல்லை. நீங்கள் அந்த கிருபை இருக்கிறதுனால நீங்கள் இப்போ விசுவாசியாக இருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபைங்கிறது என்னன்னா, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அந்நியரா பரதேசிகளா இருந்தோம். ரட்சிக்கப்படும் போது அவருடைய நாமத்தினாலே அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இதுதான் கிருபை. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற, கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமா. யாரெல்லாம் அவர் கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எப்சிபா, அவங்க மேலெல்லாம் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்போ கவனிங்க, அடுத்தது நம்ம மூணாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும், கிருபைக்கு காத்திருக்கணும். கிருபை 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 கிருபைக்கு காத்திருக்கணும். பாருங்க, கவனிச்சு பாருங்களேன். இப்போ உங்களை எடுத்துக்கங்களேன், ஒரு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவீங்க. இப்படி வந்து வெள்ளை துணி உட்காந்து கட்டின்னு வந்து சபையில் உட்காந்து கிருபை கிருபைன்னு பாடுவீங்க. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இயேசுவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரத்தில் இருந்தீங்க. இப்போ அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார், யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார், இங்கே உயர்த்தி வைத்திருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளாக இங்கே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க கிருபை. இந்த கிருபை யாருக்கெல்லாம் பெற்றுக்கொண்டு காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எப்சிபா, அவங்க மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 4ஆவதாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒரு அள்ளில சொல்லுவோமா? படிங்க மறுபடியும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இப்போ எங்க பிரியமா இருக்கிறாரு? ஆஹா, ராஜ்யத்தை கொடுக்க. ராஜ்யம்னா, ராஜ்யம்னா அதிகாரம், அரசாட்சி. அரசாட்சின்னா அதிகாரம். இப்போ இந்த அதிகாரத்தை ஒரு பக்த சொன்ன, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. சரி கவனிங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா. இப்போ நம்ம இந்த பாட்டு பண்ணல, எதிர்காலம் எதிர்காலம் வாயில வந்தது வளரும், எதிர்காலம் கையிலியா. என்னங்க எதிர்காலம்? எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கிறியா? அதுதான் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. நிறைய பிரச்சனை, எதிர்காலம் அடுத்தது நமக்கு என்ன வருமோ, எப்படி வருமோ, என்ன நடக்க போதோ தெரியல, பிரச்சனையா இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை. பாட்டுல சொல்றாரு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயப்படாதே. அல்லேலூயா. எதிர்காலம் உனக்குண்டு, எதற்கும் பயப்படாதே, அதிகாரம் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அதிகாரம் 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 கையிலே. ஹல்லேலூயா. எங்க யாரும் தூக்கலையே, கையை வெறும் கை தான் தூக்குறீங்க. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா. அதிகாரம்ன்றா இந்த வேதம். இந்த வேதத்தில் இல்ல, இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ இந்த அதிகாரத்தை மீறின அதிகாரம் உலகத்திலேயே கிடையாது. ஹல்லேலூயா. நீ நாமத்தினால எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அப்படின்னா எதிர்காலம் நம்முடைய சில பேருக்கு எதிர்காலம் பெரிய, எப்போ பார்த்தாலும் என்னப்பா பெரிய பிரச்சனையாக இருக்கிற, என்னப்பா என்னப்பா மாதிரியாக இருக்கிற, ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், ஒரே டென்ஷனாக இருக்குது சார், என்ன என்ன நடக்க போகுது தெரியல, என்ன பண்ண போகுது தெரியல, என்ன நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு அதிகாரத்தை கொடுக்க, உனக்கு அதிகாரத்தை கொடுக்க, உனக்கு அதிகாரத்தை கொடுக்க உன் பிதா உனக்கு பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரத்தை கொடுக்க உன் பிதா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்காலம் என்ன ஆகுமோ ஒன்றும் பயப்படாத, அவர் இல்லாம ஒன்றும் நடக்காது. வசனமே சொல்லுது, அவருடைய உத்தரவு இல்லாம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. தலையில் இருக்கிற முடியே கீழே விழாதுன்னா உன்னை யாராவது ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இல்லைங்க. என்னன்னா நமக்கு அதிகாரம் கையில் இருக்கிறத மறந்துடும். அதிகாரம் கையில் இருக்கிறத மறந்துடும். சில நேரத்தில் நமக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற அதிகாரம், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு எதிரி வரான், எதிர்க்கு வேகமாக அந்த ரோட்லுக்கு அந்த பக்கமாக வந்து இந்த பக்கம் ஓடியாடுறான். நாம் இந்த பக்கத்தில் இருக்கிறோம். அவன் வர்ற வேகத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவானோ தெரியல, ஒரு பயம் வந்துடுச்சு. பயத்தில் என்ன பண்ணுறோம், கத்த ஆரம்பிச்சிட்டோம். குறுக்க மதில்னு ஒன்று இருக்குது, அது ஏன் உன் கவனத்தில் இல்லை? மதில வரணும்னா, அவன் வரணும்னா, உங்ககிட்ட வரணும்னா அந்த மதிலை தாண்டி வரணும். அந்த மதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருத்தன் உன்னை தொடணும்னா இயேசுவை தாண்டி வரணும். பிசாசு வரணும்னா இயேசுவை தாண்டி வரணும். பிசாசு உன்னை தொடணும்னா இயேசுவை தாண்டி தொடணும். பிசாசு உன்னை வஞ்சிக்கணும்னா இயேசுவை தாண்டி தான் வரணும். ஹல்லேலூயா. நம்ம எது கேட்டாலும் வந்தாங்க, யார் தான் லேசா வலிக்குது, அவனா தான் இருக்கும். லேசா கால் வலிக்குது, அது அவனா தான் இருக்கும். இல்லைங்க, உன்னை சேதப்படுத்த அவனுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுத்தால் ஒழிய அவன் உன்னை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் கையில் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தாரானா? இல்லை. தேவன் உன் கையில தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க, அதிகாரத்தை கொடுக்க, வல்லமையை கொடுக்க தேவன் பிதா உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தாங்க இந்த அதிகாரம் இருக்கு. பிசாசு கனவுல வருவான், பயங்கரமா பயப்படுவோம். வெட்டுற மாதிரி, ஓடுற மாதிரி, குத்துற மாதிரி, காலை பிடிச்சி முறுக்கி விட்டா மாதிரி, அப்படியே காலு இஸ்துன்னு ஓடுற மாதிரி, அவள் தான் முடிஞ்சு போச்சு, நம்மளை சாத்தான் அடிச்சிட்டான் சொல்லட்டுமா? தேவனிடத்திலிருந்து பர்மிஷன் வாங்கணுங்க. அவன் அவ்வளோ சாதாரணமாக உன்னை என்னையும் தொட முடியாது. யார் இயேசுவை உண்மையாக கும்பிடுறீங்களோ உங்களை தொடணும்னா அவன் இயேசுவை தாண்டி தான் வரணும். சொல்லுங்க அவனை பார்த்து, ஏய் இயேசுவை தாண்டி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசுவை தாண்டி அவனால ஒரு காலம் வர முடியாது. ஹல்லேலூயா. உன் தேவன் சர்வ வல்லமையுள்ள மகா பெரிய பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அவரை மீறி எதுவும் நடக்காது. இப்போ வசனம் சொல்லுது,
அதிகாரத்தை கொடுக்கும்படியாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மேல் எப்சிபா மேல் கர்த்தர் பிரியமாயிரு. யாரெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அவங்கெல்லாம் எப்சிபா. யாரெல்லாம் எப்சிபாவோ கர்த்தர் அவங்க மேல பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்சிபானா அதிகாரத்தை பயன்படுத்துறவங்களா இருக்கணும். அதுக்கு முன்ன பார்த்தோம், எப்சிபானா கிருபைக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கணும். எப்சிபானா சியோனா பரலோக ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கணும். எப்சிபானா கர்த்தராலே நடைகள் உறுதிப்படுத்தப்பட்டவங்களா இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களை தொடர்றதுக்கு சாத்தானுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதிகாரம் யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவது 4 பார்த்துட்டோம். ஐந்தாவது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் அதே வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம், எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம். நம்ம இந்த கொடுக்கிற விஷயத்துல தான் வாங்கிறதுக்கெல்லாம் கை ரொம்ப ஈஸியாக போகும். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்குன்னா கை தாராளமாக போகும். கொடுக்கறதுக்கு தான் கை நீளவே மாட்டேங்குது, சுருங்கி சுருங்கி மடங்கி மடங்கி போயிடுது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க, கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்காம, நீங்கள் விதைக்காம அறுக்க முடியாது, கொடுக்காம பெற்றுக்கொள்ள முடியாது. கொடுத்தாதான் கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாராம்? 30, 60, 100 கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கொடுக்கிறது சொற்பமா இருக்கும், திரும்ப அவர் உனக்கு கொடுக்கிறது நிறைவாய் இருக்கும். ஏன் தெரியுமா? 30 + 60, 60க்கு அடுத்தது +90 தானே வரணும். 100ன்னு சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டானால் அது நீயும் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில பேர் காணிக்க கொடுக்கறது கிடையாது, தசமபாக கொடுக்கறது கிடையாது, எதுவுமே கொடுக்கறது கிடையாது, கொடுக்கறதே கிடையாது, வாங்கிறது மட்டும்தான் சொல்லியா அப்படின்றாங்க. ஆனால் நீ யோசித்து பாருங்களேன், அவங்களோட லைஃப்பை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஏன் கொடுக்காத நீங்களே உங்கள் லைஃப்பை யோசித்து பாருங்களேன், கொடுத்தவங்க லைஃப்பை யோசித்து பாருங்களேன். நம்ம சொன்னேன்ல, மற்றவங்களை பார்த்து எதையும் செய்யக்கூடாது. ஆமாம், அது உண்மைதான். ஆண்டவரை பார். அவர் ஒரு முறை ஆலயத்துக்கு போயிருந்தார். எல்லாரும் காணிக்க கொடுத்தாங்க. அவங்களை எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரு பாவி ஒரு ஏழை விதவை அம்மா, புருஷனை இழந்தவங்க. விதவைன்னா புருஷனை இழந்தவங்க, அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வேற ஒரு இது கிடையாது, 2 காசு வச்சுருந்தாங்க. அதான் ஜீவனுக்கே வச்சுக்காங்க. ஜீவனுக்கு என்னன்னா உயிர் வாழறதுக்கு, அதை தவிர காசே கிடையாது அவங்ககிட்ட. அதை எடுத்தாந்து கொடுத்துட்டாங்க. ஏன் சொன்னார், இவங்க எல்லாரத்தை விட இந்த அம்மா 2 இவங்க கொடுத்தது தான் ரொம்ப அதிகம்னாரு. எல்லாரும் அவங்கவுங்க வெள்ளி, பொண்ணு, தங்கம், வைரம், வைடூரியன்னு தான் போடுறாங்க. இந்த அம்மா வெறும் 2 காசு போட்டுச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரை விட இந்த அம்மா கொடுத்தது தான் அதிகம்ன்றாரு. என்ன காரணம்னா, அவங்க எல்லாம் தங்கள் உள்ளதிலிருந்து எடுத்து கொடுத்தாங்க, இவங்க தனக்கு உள்ளதையே கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதுதாங்க அங்க காரணம். உள்ளதிலிருந்து கொடுக்கிறதும் உள்ளதையே கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப கவனிங்க, உற்சாகமா கொடுக்கறதுல எந்த விஷயம் மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துச்சுன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க.
கர்த்தருக்காக கொடுக்கிறேன் அப்படின்ற எண்ணம், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், நான் திரும்ப அதை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா அது ஆசீர்வாதம் கிடையாது. இது எனக்கு கட்டாயம், கடமை, சடங்கு, இப்படிலாம் போனால், சர்ச்சுக்கு போனால் தசம்பாங்க கொடுக்கணும், அப்படி பிடுங்குறாங்க, இப்படி பிடுங்குறாங்க அப்படின்னு நினச்சி கொடுத்தினா கொடுக்கவே கொடுக்காத. ஏன் அப்படின்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னா வசனம் அப்படி சொல்கிறது. என்ன சொல்றார்? அவனவன் எப்படி கொடுக்க கூடாது? व्यसனமா கொடுக்காத, கட்டாயமா கொடுக்காத. உன் மனசுல கர்த்தர் எதை நியமிச்சாரோ அதை உற்சாகமாய் கொடு, அவ்வளவுதான். உற்சாகமாய் கொடுக்கிறவற்றில் தேவன் பிரியவன். கவனிங்க, உற்சாகமா கொடுக்கிறவங்க எல்லாம் யாரா மாறுறாங்க? எப்சிபாவா மாறுறாங்க. எப்சிபாவா மாறினவங்க எல்லாருக்கும் கர்த்தர் அவங்க மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்சிபானா என்ன? கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ யாரெல்லாம் உற்சாகமா கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் எப்சிபாவா மாறுறாங்க. யாரெல்லாம் எப்சிபாவா மாறுறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் கர்த்தர் பிரியமா. அதாவது நமக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா வருமானத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் கொடுப்பாங்க. இது அவங்களுக்கு இதுக்குன்னா பாஸ்டருக்கா தெரிய போகுது, இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், பாஸ்டருக்கு இது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ்டருக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உங்களை விசுவாசிகா இருக்கிற உங்களை போஷிக்கிற ஆண்டவர் பாஸ்டராய் இருக்கிற என்னையும் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற இடத்துலையும் நான் வாங்குற இடத்துல அவர் வைப்பாரா? விசுவாசிய கொடுக்கிற இடத்துலையும் பாஸ்டர் வாங்குற இடத்துலையும் வைப்பாரா? நான் வைக்க மாட்டார். அப்ப ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, உற்சாகமாய் கொடுத்தால் தேவன் பிரியமாய் இருப்பார். அவ்வளவுதான். நாம கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாம கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உற்சாகமா கொடுக்கிறவர்கள் எப்சிபாவா மாறுறார்கள். எப்சிபாவா மாறினவங்க கர்த்தர் அவங்க மேல் பிரியமா இருக்கிறார். அவங்க ஊரு வாய்க்கப்படும், அவங்க தேசம், அவங்க ஊரு வாய்க்கப்படும், அவங்க ஊர் ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்ததாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 11 16 13 16 சாரி 13 16. ஆமேன். வரல்லே சொல்லமா? அவ்வளோதானே? இந்த பக்கம் இருக்கவங்க சொல்லவே இல்லையே. காரணம் என்னமா இருக்கும்? இந்த பக்கம் இருக்க கொஞ்சம் பாதி பேர் சொன்னீங்க, இந்த பக்கம் இருக்க சொல்லவே இல்லை. என்ன காரணமா இருக்கும்? தூங்கிட்டாங்கன்றீங்களா? இந்த மாதிரி அபாண்டமாலாம் சொல்லாதீங்க. பாவம் மூச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. அவங்க எங்கேயோ நினப்பில் இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எங்கேயோ நினப்பில் போய் கப்பல் ஒன்று விட்டோமே, அது சரியா போச்சா? கப்பல் போய் ஒழுங்கா போச்சா? போய் சேர்ந்துச்சா? என்ன எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினப்பில் இருக்காங்க. நீங்க மட்டும் என்ன, பாதி பேர் அப்படித்தானே இருந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் அவருக்கு மட்டுமே சொந்தம். ஹல்லேலூயா. இதுக்கு தான் அல்லேலூயா. நம்ம ஏன் நடுவில் அல்லேலூயா சொல்றோம் அப்படின்னா, ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் சபைக்கு, ஒரு கிராமத்தில் இருக்கிற சபை. அந்த சபையில் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்காக பாடுபட்டார்,
glory to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சிலுவை சுமந்தார். glory to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்காக ரத்தம் சிந்தினார். glory to God. ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிட்டோம். இவர் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு அம்மா, பாட்டி அம்மா என்ன படிக்குது, வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு போயிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு கேட்டாங்க. போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஐயா வந்தார் வெளியிருந்து. எங்கள் ஐயா பேசும்போது நடுவில் ஒரு அழியில் எப்படா ஒரு வாட்டி சொல்லுவார். இன்னொரு ஐயா புதுசாக வந்தார். அவர் யாரோ குளோரி வீட்டுக்காராம். அவருக்கு என்னமோ ரத்தம் சிந்தினாராம், அப்புறம் அடிச்சாங்களாம் சிலுவையில். அதுக்கு அடுத்தது யார் அந்த குளோரி வீட்டுக்காரன்னு எனக்கு சந்தேகமாகுது அப்படின்னாங்களாம். உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா அந்த குளோரி வீட்டுக்கார் யாருன்னு? என்ன விஷயம்னா, நாம் கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அது எதை கவனிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை, வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள்ள வரும்பொழுது நாம் புதுப்பிக்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாம் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர்றோம். பெரிய மாற்றம் நமக்குள்ள வருகிறது. இதை உருவாக்குறது யாரு? வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம். நம்ம நீதி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். என்ன எல்லாம் அந்த இடத்துல விட்டீங்க? இல்லை, முதலிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, வசனம் உங்களை ஒரு உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வாரம் பைபிள் படிச்சிங்க அப்படின்னா, ஒரு சிலர் பைபிளை எங்கே வச்சுன்னு ஞாபகம் இல்லை, பைபிளை படிச்சியான்னு கேட்குறீங்களே, என்னங்க நியாயம் இது அப்படின்னு. பைபிளை சில பேர் இங்கேருந்து எடுத்துருவாங்க, அங்கேருந்து அக்கலத்தில் எடுத்து வைப்பாங்க, இங்கே எடுத்தாந்து பார்ப்பாங்க, பிரித்து கூட பார்க்குறாங்களான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் பைபிளில் நான் எடுக்கலான்னு பார்க்குறேன், படிக்கலான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே அவங்க படிச்சிடறாங்க. சரி, யார் படித்தா என்ன, படிச்சிட்டோம் அப்படின்னு திருப்பி மூடி எடுத்து போவாங்க. எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தேடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரமாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்க செய்யறது வாய்க்கவும் வாய்க்காது. அவங்க செய்யறது வாய்க்கணும்னா அவங்க கர்த்தருடைய வசனத்தை பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் தியானிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரிங்க, இப்போ வாங்க என்ன சொல்றாரு? அன்றியும் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன நன்மைனா என்ன? நன்மைனா நன்மை தான். இதை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியுமா? நன்மைனா நன்மை தான். மற்றவங்க மேலே நம்ம இறங்கிறதுக்கு பேர் தான் நன்மை. யார் மேலாம் உங்களுக்கு கரிசனை வருதோ அதெல்லாம் நன்மை. அதாவது பார்த்திங்கன்னா, நன்மைன்னு சொல்லும்போது நமக்கு ஈக்குவலாக பார்த்தா நன்மை செய்வோம். நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு செய்வோம், அவங்க நாளைக்கு நமக்கு செய்வாங்க. இது நன்மையான இல்லை. நன்மைங்கிறது அதாவது சில பேர் அவங்க இன்றைக்கி அவங்க நமக்கு ஈக்குவலான வசதியானவங்க, இன்றைக்கி நம்ம 100 ரூபா எடுத்து போய் வைக்கிறோம். நம்ம வீட்டில் எதுனா விசேஷம்னா அவங்க எடுத்து அந்த 100 ரூபா வைப்பாங்க. இது பேர் கடங்க. இது நன்மை கிடையாது. எது நன்மைன்னா, திரும்ப அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாதுன்றாங்க பாருங்க. அவங்களுக்கு நீ செய்கிற உதவிக்கு பேர் தான் நன்மை. அல்லேலூயா. பார்த்தா நான் எங்கங்க பார்க்காத மாதிரி போயிடுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்கன்னா நான் உடனே இப்படி திருப்பிங்க ரைட்டில், பார்க்காத மாதிரியே கையை கொஞ்சம் வீசி 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 நடத்துருவேன். அப்படிங்க அவங்கள பார்த்து ஐயா அம்மா அப்படின்னா கூட என் காதில் விழாத மாதிரி அது இப்படியே போயிட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நன்மை அல்ல. நன்மைனா திரும்ப நமக்கு அவங்க செய்ய மாட்டாங்க, திரும்ப நமக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, திரும்ப அவங்களுக்கு செய்யறது
திராணி இல்லை, சக்தி இல்லை, வசதி இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீ செய்கிற உதவிக்கு பேரு நன்மை. அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் ஒரு கிளாஸ் அரிசி கேட்டாங்க, நீ கொடுத்த, திரும்பி எடுத்தாந்து கொடுத்துட்டாங்க. இது பேர் நன்மை இல்லை, கடன். பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேர் தான் நன்மை. நீங்களாம் செய்கிறீங்களா? சும்மா போட்டு விடுவோம், நீ என்ன பார்க்கவா போறாரு பாஸ்டர், ஆமேன் சொல்லிட்டோம். ஏன் தெரியுமா? அவருன்னா நம்ம கூட வந்து பார்க்கவா போற. ஆனால் ஒருத்தர் கூடவே வந்து பார்க்குறாரு. யாருங்க அது? நம்ம அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் கூடவே வந்து பார்க்குறாரு. உங்களால் இயன்ற வரையிலும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்தது பாருங்க, தானா தர்மங்கள் பண்ணவும், நன்மை செய்யவும், தானா தர்மம் பண்ணவும். இப்போ இதில் நீங்கள் எப்படி நான் சொன்ன புரியுதான்னு பாருங்க. ஆண்டவர் கொடுக்குற இடத்துல ஒன்று வச்சிருக்கிறார். ஒரு சில மக்கள் பாருங்க, சாலை ஓரத்தில் வாங்குற இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறதுனால அவங்க கெட்டவங்களாவோ, கொடுக்குற இடத்துல நீ இருக்கிறதுனால இன்னைக்கு நல்லவங்களாவோ கிடையாது. ஒரு மண்ணிலிருந்து ஆண்டவர் ஒரு பானையை, ஒரு பாத்திரத்தை செய்கிறார். ஒரு பாத்திரம் உயர்வான இடத்துக்கு போகுது, இன்னொரு பாத்திரம் தாழ்வான இடத்துக்கு போகுது. இது படைப்பின் காரணம், படைத்தவருடைய காரணமே தவிர நீ இப்போ உயர்ந்த இடத்துல வச்சதுனால நீ உயர்ந்ததும் கிடையாது, அவங்க தாழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க தாழ்ந்ததும் கிடையாது. ரெண்டு பேருமே பானை தான், மண்ணு தான். உடஞ்சா மண்ணுக்கு தான் போக வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒஸ்தி, மட்டம், உயர்வு, தாழ்வு என்ற எந்த வித்தியாசமும் பாகுபாடும் பாராட்டமும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நன்மை செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தானா தர்மம் செய்ய வேண்டும். தானம் தர்மம், அதாவது அது பேர் தான் தானா தர்மம். தானா தர்மம் இல்லை, தானமும் தர்மமும் செய்ய வேண்டும். தர்மம் செய்கிறது பிரதிபலனை எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. நம்ம விட அவங்க, நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், அவங்க வாங்குற இடத்துல. நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, வெளியே காரில் போகும்போது, வீட்டில் தானே எங்கேயும் வெளியே போகிறதில்ல, யாரையும் பார்க்க போகிறதில்ல. வெளியே போகும்போதெல்லாம் நாங்கள் இதுக்குன்னு காசு 5 ரூபா 10 ரூபா காயின் வாங்கி எடுத்து வச்சுக்குவோம். கிடைக்கிறதுலாம் வாங்கி அதில் வச்சுக்குவோம். வெளியே போகும்போது, காரில் போகும்போதெல்லாம் எங்கே நாங்கள் பார்க்குறோமோ அங்கே அவங்களுக்கு அந்தலேருந்து கொஞ்சம் உதவியை செய்கிறது எங்களுடைய வழக்கமாய் வைத்து கொண்டோம். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த வசனம் தான். அல்லேலூயா. என்கிட்ட இருக்குதுன்னு இல்லை, வசனம் சொல்லுது தானமும் தர்மமும் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. முதல்ல நன்மை செய்யணும்னு சொல்லிச்சு, ரெண்டாவது தானமும் தர்மமும் பண்ண வேண்டும் சொல்லிச்சு. இதை நாம பண்ணவும் மறக்கக்கூடாது. நன்மை செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். இப்படி பண்றத என்ன பண்ணணும்? இதுக்கு ஆண்டவர் சொல்றார், இது பலிகள்னு சொல்றார். உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஊர்ல, உங்க தெருவில் ஒரு கஷ்டப்படுறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? உங்களால் முடிஞ்ச ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க. காசாக கொடுக்கறத விட அரிசிகளை வாங்கி கொடுங்க. ஒரு கிலோ அரிசி வாங்கினா 2 வேளை கஞ்சி குடிப்பாங்களே அவங்க, இல்லையா? இப்போ நம்ம ஆரம்ப காலங்களில் நம்ம சபையில் எனக்கு அப்போ, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே, ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் மூலமாக 1 மூட்டை அரிசி கிடைக்கும். அதாவது 75 கிலோ அரிசி. எங்களுக்கு தேவை யூஸ் 25 கிலோ தான். நாங்கள் யூஸ் பண்ணுறது 25 கிலோ தான். ஆனால் இருக்கிறது 75, 50 கிலோ மீதி இருக்கும். அவ்வளோ காய்ச்சி என்ன பண்ணுறது? என்ன பண்ணுன்னா, இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில், ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது எந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனங்க அதிகமாக வர்றாங்களோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அளவு டப்பா வச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவில் அந்த அரிசியை பகிர்ந்து கொடுத்துருக்கேன். என்னத்துக்கு அது அப்படின்னா, எனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் அது
தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் யோசித்து பாருங்களேன், அதுக்கு முன்னெல்லாம் விசுவாசிக்க நெல், அரிசி, கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்கள்லாம் காணிக்க எடுத்துன்னு வந்தாங்க. நான் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, அவங்க நிறுத்திட்டாங்க. ஐயாவே நமக்கு கொடுக்குறாரு, நம்ம ஏன் கொடுக்குறோம்? நீங்கள் ஒன்று தெரியுமா, இது ஐயாவுக்கு கொடுக்கறது இல்லை. நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசம்பாகம் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. சபை ஆண்டவருடைய சபை. இவ்வளோ நேரம் பேசப்பட்டவர் ஆண்டவர், இவ்வளவு நேரம் ஆராதிக்கப்பட்டவர் ஆண்டவர், இவ்வளவு நேரம் உயர்த்தப்பட்டவர் ஆண்டவர். இவ்வளவு நாம் கொடுத்த காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு, 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 ஆண்டவருக்கே. அதனால இது எதுவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சதை நீங்க கர்த்தர் சபையில் கொடுக்கணும். அது பாஸ்டருக்குன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா அதை இன்னைக்கே மாத்திருங்க. பாஸ்டருக்குன்னு கொடுக்காதீங்க, ஆண்டவருக்கென்று. அப்பதான் அது உங்களுக்கு ஆசை. இப்போ எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தன் தான். அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டவர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டவருக்கு நாம் காணிக்கை, தசமபாகம், பொருத்தனை காணிக்கை இவைகள் எல்லாம் செலுத்தும் பொழுது அது அப்படியே நூறத்தனையாய் திரும்ப நம்ம இடத்துல திரும்பி வருகிறது. அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு 10 ரூபா கொடுத்து பார்ப்போம், 100 ரூபாய் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். நீ ஆண்டவரை சோதிக்கிற அளவுக்கு பெரிய பலவானோ, அதனால தான் இன்னும் நீ ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்துல இருக்கிற. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்றத செய், அவ்வளவுதான். மூடிக்கின்னு கம்முன்னு செய். அப்ப ஏன் அப்படின்னா, அது அவருடைய வார்த்தை, இது அவருடைய சட்டம், இது அவருடைய நியாயம். அதை கேள்வி கேட்க யாருக்கும் நோ ரைட்ஸ், அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்ம பாடின அந்த பாட்டு தான். எதிர்காலம் கையிலே எதற்கும் பயமில்லை, ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். Yes Lord. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு. கவனிப்போம். இனி உனக்கு எந்த இடைஞ்சலும், இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ எப்சிபா என்றும் உன்னுடைய ஊரு பியூலா என்றும் சொல்லப்படும். ஏனென்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாய்க்கப்படும். இப்போ இதுக்கு தான் நம்ம இந்த ஒரே வசனத்துக்கு தான் நம்ம இத்தனை வசனங்களை பார்த்தோம். ஒன்று, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால், யாருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுதோ அவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவது, சியோன் மேல், சியோனின் வாசஸ்தலங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். சியோன்னா கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் அல்லது பரலோக நம்பிக்கை, தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக நம்பிக்கை மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மூன்றாவது, கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நான்காவது, அதிகாரத்தை பெற்றவர்கள் மேல் தேவன் பிரியமா. அதிகாரம் பெற்றவங்கன்னா எல்லாத்துக்கும் வேத வசனத்தை உபயோகப்படுத்துறவங்க மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஐந்தாவது, யார் மேல? உற்சாகமாய் கொடுக்கிறவர் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆறாவது, நன்மைகள் செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும்
செய்கிறவர்களுக்கு செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட பலிகள், இதுக்கு பேர் என்ன சொல்லுது வேதம்? பலிகள் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாமா?